இந்த படத்தில் ஐஸ் போட் ஐயன்னு ஒருத்தர் இருப்பாருங்க. அவர் எல்லாம் ஐஸ் போட் ஐஸ் போட்ன்னு கூப்பிடுவாங்க. அது ஏன் எதுக்காக கூப்பிட்றாங்கன்ற ஒரு அந்த விளக்கத்தை சொல்லக்கூடிய பஞ்சாயத்து காட்சியுமே இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க. அது ஒரு நகைச்சுவை கலந்த காட்சியாக ஓடியிருக்கும். அதில் ஐயர் சொல்லுவார், நான் ரூ. 51 இருக்கு, ரூ. 101 நான் ஃபைன் கட்டுறேன்ற மாதிரி காட்சியும் இந்த மரத்துக்கு தான் எடுத்திருப்பாங்க. இது ரூ. 51 இருக்கு, இது ரூ. 101 இருக்கு. பையன் கிண்டல் பண்ணா கோவப்பட்டு அடிச்சுட்டேன். அபராதம் அடிச்சுட்டு அபராதம் கட்டுற மாதிரி இருந்தால் யார் வேணால் எனக்கு கொண்டு தான் அடிப்பாங்கன்ற மாதிரி ஒரு பெரியவர் பேசக்கூடிய ஒரு காட்சியில் இந்த விநாயகர் சிலையை நல்லா காமிச்சிருப்பாங்க. அர்த்தம் எல்லாம் பேசுறேன். அடிச்சா ரூ. 51 தான் அபராதம்னா நான் ஊர்ல பெரிய மனுஷன். நாளைக்கு என்ன கூட ஒருத்தர் ஒரு அறை அரைஞ்சிட்டு 51 என் பையன் அடிச்சது கூட பரவாயில்ல, பத்தெல்லாம் என்ன கூட கணத்தில் ஒரு அரை அரைஞ்சிக்க சொல்லுங்கள். ஆனால் அந்த ஐஸ் போட்னா என்னன்னு தெரியணும்னு சொல்லிட்டு அந்த பையனுடைய அப்பா கேட்குற மாதிரி ஒரு காட்சியை இந்த பின்பக்கமாக அந்த காவேரி ஆறு தெரிகிற மாதிரி கவர் பண்ணியிருப்பாங்க. பத்தலன்னா என் கணத்துல சப்பு சப்புன்னு 4 அறை அரைஞ்சிக்க சொல்லுங்க. ஆனா எனக்கு ஐஸ் ஃப்ரூட்னா என்ன? இந்த இடத்துல தான் அந்த காட்சி எடுத்தாங்கன்னு சாட்சியாக பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் மரம் கிளம்ப பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதே மாதிரி ஒரு காட்சி அதில் கவர் ஆகிருக்கு பாருங்களேன். கையர்னா இவருக்கு ஏன் கோவம் வருது? இதுல ஏதோ மர்மம் அடங்கியிருக்கு. அந்த ரகசியம் எனக்கு தெரிஞ்சானுங்க. பஞ்சாயத்தார் மட்டும் ஊர் ஜனம் எல்லாமே சேர்ந்து ஐஸ் போட் என்னன்னு சொல்கிற காட்சியில் இந்த மரத்தையும் இந்த விநாயகர் சிலையும் நல்லாவே காமிச்சிருப்பாங்க. எனக்கு கூட இந்த ஐஸ் ஃப்ரூட் ஐயர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு உள்ளூர ஒரு ஆசை இருந்துட்டே இருக்கு.